வெல்கம் டு நோ அபவுட். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருத்தரோட வெளி தோற்றத்தை பற்றி சொல்லும்போது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்ட்டு ஒரு சில சென்டென்ஸ் கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். பெண்களோட அழகை வர்ணிக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். அடுத்து அதே மாதிரி ஆண்களை எப்படி அழகுன்னு வர்ணிக்கலான்னா ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாங்க. அங்கே பாரு அந்த பையன் அழகாக இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, லுக் அட் தட் ஹேண்ட்ஸம் காய், லுக் அட் தட் ஹேண்ட்ஸம் காய். அடுத்து குட் லுக்கிங், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, ரெண்டு பேருமே பார்க்க நல்லா இருக்காங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? போத் ஆஃப் தெம் ஆர் குட் லுக்கிங், போத் ஆஃப் தெம் ஆர் குட் லுக்கிங். அடுத்து பிரிட்டி, பிரிட்டினாலும் அழகுன்னு தான் அர்த்தம். இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஷீ லுக்ஸ் பிரிட்டி இன் திஸ் ட்ரெஸ், ஷீ லுக்ஸ் பிரிட்டி இன் திஸ் ட்ரெஸ். அடுத்து chubby, chubbyனா சில பேர் பார்க்குறதுக்கு கொழுக்கு முழுக்குன்னு குண்டா இல்லாமல் வருவாங்க, அவங்கள chubbyன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குல்ல அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, the baby looks so chubby, the baby looks so chubby. skinny, எலும்பும் தோலுமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் skinny. அந்த நாய் ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்கு அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, this street dog looks so skinny, this street dog looks so skinny. fat, fatனா குண்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பூனையை பாரு அது குண்டா இருக்கு அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, look at the cat, it's so fat, look at the cat, it's so fat. அடுத்து அக்லி, அக்லினா அசிங்கமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வாத்து அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, that duck looks ugly, that duck looks ugly. அடுத்து மோல், மோல்னா மச்சோன்னு அர்த்தம். உன் மேல் உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, there is a mole on your upper lips, there is a mole on your upper lips. அடுத்து உனக்கு சுருட்ட முடியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, do you have a curly hair, do you have a curly hair. curly hairனா சுருட்ட முடின்னு அர்த்தம். அடுத்து உன்னோட புருவம் அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, your eyebrows are dark, your eyebrows are dark. அடுத்து நீ முடிய கலர் பண்ணியா அப்படின்னு எப்படி கேட்கலான்னா, did you color your hair, did you color your hair. உன்னோட மூக்கு நல்லா கூராக இருக்குது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, you have a sharp nose, you have a sharp nose. முடி வெட்டினியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, did you cut your hair, did you cut your hair. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.